ஹாய்! இன்னைக்கு பூரி மசாலா என்னோட ஸ்டைல்ல எப்படி சிம்பிளா பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி, அது நல்லா காஞ்ச பிறகு அதில கடுகு, உளுந்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இதில நீங்க கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகும், சோம்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம், இதில கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சிய நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, இது கூட 2 பெரிய வெங்காயத்த ஸ்லைஸ் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து லைட்டா கண்ணாடி பதம் வந்தா போதும். ரொம்ப ப்ரௌனிஷா வதங்கணும்னு தேவையில்ல. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு, இது கூட தேவையான அளவு உப்பு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு நான் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு, நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சிருக்கேன். இதை நல்லா மசிச்சுட்டு நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றி, அந்த தண்ணி லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை ஓப்பனாகவே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ கை நிறைய கொத்தமல்லி தழையை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொத்தமல்லி தழையோட வாசனை இந்த பூரி மசாலாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போது ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கிற மாதிரியே சூப்பர் டேஸ்டியான ஒரு பூரி மசாலா நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சுட சுட பூரி கூட இந்த பூரி மசாலாவும் தேங்காய் சட்னியும் வச்சு நான் சாப்பிட போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.